Vanakkam. Have a good day to everyone. This is Meena. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கை வச்சுட்டு ஒரு போடி செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். பெரியவாளும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். நான் இது மைதா வச்சு செய்ய போகிறதில்ல, கோதுமை மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துடணும். அப்புறம் தேங்காய் துருவி ஒரு கப்பில் வச்சுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம், நம்ம சுகர்லாம் சேர்க்க போடுறதில்ல, வெல்லம். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு தேவைப்படும் சால்ட்டு. அதுதான் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்வீட்டு. சரிங்களா? அவ்வளோதான். வேறு ஏலக்காய் பொடி சொல்லிட்டேன், அவ்வளோதான். மஞ்சள் பொடி. இது மாவு ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த டவ் எப்படி பிசையணும்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி. என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பட்டர் போடுறோம். பட்டர் போட்டு கொஞ்சம் நெய் போடலாம், இல்லைன்னா பட்டர் போடலாம், இல்லை நமக்கு விருப்பமான ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிடலாம். இதுக்குன்னு வெளியில் போய் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. கொஞ்சமாக இருக்கும். எப்போவுமே எல்லார் வீட்லேயும் பட்டர் இருக்க தானே செய்யும். கொஞ்சமாக எடுத்து அதை மெல்ட் பண்ணி அதில் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருணும், மூடிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்துட்டு அதை ஸ்மாஷ் பண்ணி அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சொன்னோம் இல்லைங்களா, தேங்காய் துருவலையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஒரு பேன் வச்சு வெல்லத்தை கொஞ்சமாக லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கிழங்கு, அதை எடுத்து அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஏலக்காய் பொடியும் தூவிட்டு நல்ல திக்னஸ் வரும். அது நம்ம தண்ணி விடக்கூடாது. அப்போது அது பூரணம் தானே, அது நம்ம போலினால என்ன செய்வோம், பூரணம். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு 10 minutes ஆகும். ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த கோதுமை மாவை, அதை எடுத்து ஒரு நம்ம சப்பாத்தி போட்டுறோம்ல, அதில் கீழே நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆஸ் யூஷுவல் நம்ம உருட்டுற மாதிரியே உருட்டி அந்த நம்ம பூர்ணம் செஞ்சு வச்சுருப்போம். அது நல்லாவே கொஞ்சம் ஆறி இருக்கும். நல்ல உருண்டையாக பிடிச்சி அது உள்ளே வச்சுட்டு நல்ல 4 பக்கம் மடிப்பு வச்சு நல்லா திருப்பியும் ரவுண்ட் பண்ணி மெதுவாக போட்டு நம்ம பேனில் எடுத்தால் சூப்பரான சுவையான போலி ரெடி ஆகிடும். நான் இது உங்களுக்கு ஓரலாகவே சொல்லிட்டேன். பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம். இப்பொழுது சுவையான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி போலி எப்படி செய்யறதுன்னு நான் இதோட மெத்தடை சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டிங்களா, அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு எவ்வளவு தேவையோ உப்பு ஒரு அளவுக்கு போட்டுட்டு அதோட ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு வெண்ணெயும் அதோட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சு சாஃப்டாகிடும். சரியா? அதை ஒரு 10 to 15 minutes அப்படியே இருக்கட்டும், உருட்டும். இந்த மீன் டைம் நீங்கள் வேக வச்ச சக்கரவள்ளி இருக்குதா? சரி, ஓகே. ஒரு பேன் எடுத்துடுங்க. நம்ம விருப்பம்தான். முந்திரி போடலாம், பாதாம் போடலாம், இல்லை என்றாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கோ, பேன் எடுத்துக்கோங்கோ, நெய் விடுங்கோ. நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வெல்லம் போட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம். வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி லைட்டாக விடுங்கோ. அது கொஞ்சம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். தண்ணியாக வேண்டாம், திக்காக இருக்கணும். அதை லைட்டாக ஒரு கொதி வரும்போது அதோட சக்கரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு பிசைஞ்சு வச்சுருப்பீங்க, அதையும் அதோடு போட்டுருங்க. ஏலக்காய் பொடி போட்டுருங்க. அப்புறம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை உருண்டையாக போட்டு பால் மாதிரி வச்சுட்டு இதை ஊற வச்சுருக்க சப்பாத்தி மாவு அதை எடுத்து இதில் இட்டு வானலியை போட்டு எடுத்தால் சுவையான போலி தயாராகிருந்தேன். சக்கரவள்ளி கிழங்கு வச்சுட்டு ஒரு ஸ்வீட் போலி எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டிஸ்பிளேயில். இருந்தாலும் இன்னொரு டைமும் நான் சொல்லிடுறேன். தேவையான பொருட்கள் சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு கப் அளவு கோதுமை மாவு. மைதா யூஸ் பண்ணாதீங்க, கோதுமை மாவு தான் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம்
வெல்லம் பொடிச்சிட்டு வச்சுருங்க, ரெடி பண்ணி. முந்திரி பருப்பு, மஞ்சப்பொடி, பட்டர், சால்ட்டு எதுவுமே எந்த ஸ்வீட் செய்தாலும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். இது வந்து ஏலக்காய் பொடி, இவ்வளவு தான். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இது எப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதை டைரெக்டாக நான் உங்களுக்கு எப்படி செய்யணும் அந்த பூரணம் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிசைஞ்சு வச்ச மாவு வந்து கரெக்டாக நம்மளுக்கு நல்லா ஊறிட்டு ஒரு 5 minutes to 10 minutes நல்லா இருக்கும். இந்த பூர்ணம் ரெடி பண்ணிடுறோம். அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டிட்டு இந்த பூர்ணத்தை ரவுண்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. அது உள்ளே வச்சு நல்லா 3-4 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி இட்டு நீங்கள் வானலில் போட்டு எடுத்தால் சுவையான பொடி ரெடி ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டேன். ஓகே, அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு, ஒரு சிட்டிகை போதும், கொஞ்சம், தட் இஸ் எனஃப், அவ்வளவுதான், இது போதும். அண்ட் இதுக்கு மேல் மாவு தானே இப்போது, அது வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் உள்ளே ஸ்வீட்டாக இருக்கும், வெளியில் கொஞ்சம் நம்ம சால்ட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ சப்பாத்திக்கு எப்படி பிசைறோம் அது மாதிரியே நம்ம ஒரு அளவுக்கு, ரொம்ப அதிகமான உப்பு வேண்டாம், தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். ஓகே, சரிங்களா? கோதுமை மாவு 1 கப் அளவு, 1 சிட்டிகை அளவு மஞ்சப்பொடி, அப்புறம் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, அவ்வளவுதான். இப்போ நம்ம இதில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணியிலையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது, இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பட்டர் எடுத்து போட்டுக்குங்கோ. இங்கே பாருங்கள், கொஞ்சம் போதும், நிறைய வேண்டாம். எல்லாமே ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் நம்ம செய்யணும். கீயாக இருக்கட்டும், பட்டராக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஷுட் கீப் லிமிட் வித் எவ்ரிதிங். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் இதை கொஞ்சமாக ரெகுலராக எப்படி பிசைவோம் அதே மாதிரி தான் பிசையணும். பாருங்க, இதை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டா இதை ஊற டைமில் நம்ம இந்த உள்ளே இருக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம காரமாக வச்சுட்டு கூட நம்ம கார பொடி பண்ணலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான். இது ரொம்பவே குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவர்களுக்கும் பிடிக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டிங்கனாலே ரேவதி சண்முகம் மேம் அண்ட் மல்லிகா பத்ரிநாத் மேம், எவ்ரி ஒன், அந்த மாதிரி தான் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய ஃபேன் நான். அவங்க நிறைய டிப்ஸு, நிறைய விஷயங்கள்லாம் பகிர்ந்துப்பாங்க. நேர்லேயும் அவங்கள பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்கிற ஒரு டிப்ஸாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், தாமுஸாக இருக்கட்டும், செஃப் பட் சாராக இருக்கட்டும், எல்லாரையும் தான் நான் செய்திருந்தேன். எஸ்பெஷலி தினா சார் ரொம்ப நல்லா அருமையாக நிறைய டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவாங்க. நானும் அவருடைய பிக் ஃபேன் தான். அண்டு எஸ்பெஷலி சித்ரா முரளி மேம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்களையும் பார்த்துருக்கேன். அவங்களும் ரொம்ப நல்ல அருமையான டிஷ்ஷஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். இதை நம்ம வந்து ஒரு ஈரத்துணி போடணும் அந்த மாதிரியான ஒரு அவசியமே இல்லை. பாருங்கள், உங்கள் எதிர்க்க தானே நான் பிசைகிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமும் ஒட்டலை. இது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த லிட் போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை எடுத்து அதில் போட்டு மெல்ட் பண்ணலாம். ஸ்லோவில் வச்சுருங்க, ரொம்ப ஃபாஸ்ட் வேண்டாம்.
ஸ்லோவாக வச்சுட்டாலே போதும். தண்ணிலாம் விட வேண்டாம். பூரணம் ரெடி பண்ணுறோம். இப்போ மாவு ஆல்ரெடி நம்ம வந்து ரெடி பண்ணி ஊற வச்சிட்டோம். இப்போ இந்த பூரணம் ரெடி பண்ணுறது ஒரு 5 minutes போதும். தட் இஸ் எனஃப். போளி வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். பார்க்கலாம், நல்லா வரும்னு ஹோப் இருக்குது. ஏன்னா இதுக்கு தண்ணி விடுற தன்மை இருக்குது. ஜாகரிக்கு வெல்லத்துக்கு தண்ணி விடுற தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா இதை ஐட்டம் பண்ணி நம்ம இந்த கிழங்கை நம்ம இது பண்ணட்டும். இந்த கிழங்கு இருக்குல்லையே, மசிச்சுட்டு அதிலே போட்டுடலாம். இதிலே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக போளின்னு வந்து பருப்பு போளி பண்ணுவாங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அது பண்ணுவாங்க. வேண்டாம், பருப்புலாம் வயிறுக்கு கொஞ்சம் சில டைம் சிலருக்கு ஒத்துக்காகுது. ஸோ அதனால் நம்ம இந்த கிழங்கு வச்சு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நான் இதை ஸ்லோவில் வச்சுடுறேன். செய்யலாம். இதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறமே இதை நல்லா கலக்கிடுங்க. நல்லா ஏலக்காய் வந்து இன்னும் போடலை. ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் காரப்போளி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து காரம் பிடிக்கும். நம்ம ரொம்ப வெல்லம் போட வேண்டாம், ஏன்னா சக்கரவள்ளியும் ஸ்வீட்டு. ஸோ இந்த சமயத்தில் இங்கே பாருங்கோ, பொடிச்சு வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே ஏலக்காய் பொடி எப்படி பண்ணணுன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தூள் பண்ணிங்கன்னா நல்ல சீக்கிரமே ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு போதும். தட் இஸ் எனஃப். ஓகே, ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு சால்ட் கொஞ்சம் தான் போடுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இந்த பூரணத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் கூட ஆறட்டும். பாருங்கள், நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடுது. கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேன் காற்றுல கொஞ்சம், ஏன்னா சூடாக இருக்கும், அதை பிடிக்க வராது. பிடிச்சிட்டு அதில் சப்பாத்தி மாதிரி இட்டு பண்ண வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் நேரம் கூட இந்த பூரணம் ஆரம்பிக்கும். இந்த மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன அளவுக்கு உருண்டை எடுத்தாலே போதும். சின்ன அளவுக்கு உருண்டை எடுத்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கூட நம்ம ஆயிலும் போடலாம். அதோட நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆயில் ப்ளஸ் கையிலேயே கூட இது பண்ணிடலாம். நான் கையில் தான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பூரி உருட்டுறது கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையிலேயே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், போளி வந்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து கையில் நல்லா உருட்டி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் சின்ன அளவுக்கு உருண்டை போதும். இந்த அளவுக்கு பூரணம் இதில் வச்சுட்டு 4 பக்கமும் இப்படி எடுத்து மூடி வச்சுட்டு இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி தான். இது இப்படி வச்சுட்டு கையிலே பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துட்டா போளி தயாராகிடும். ஸ்வீட் போளி இது. இதே மாதிரி தான் காரப்போளி. பூரணம் வந்து எப்போவுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இல்லைன்னா உள்ளே வச்சு இது பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ சின்னதாகவே போட்டு எடுத்துடலாம். தண்ணி வச்சுருக்கேன், இப்போ போடுறேன். விட்டுட்டு நெய்யும் நம்ம ஆயிலும் விட்டுருக்கோம். ஸோ அதில்
ஸ்லோவாகவே வச்சுட்டு பண்ணுங்கள். ஸ்லோவாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லாவே வரும். ரெடி ஆகிடுச்சு. ஸோ போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம், பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு போலியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும், எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இதை வாட்ச் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். மீனா.